FIFA வேர்ல்ட் கப் திருவிழா ஆரம்பிச்சு சும்மா தாறுமாறா போயிட்டு இருக்குங்க. முதல் முக்கியமான மேட்சான பிரேசில் வர்சஸ் மொரோக்கோ மேட்ச்ல எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது பிரேசில் தான் வின் பண்ணணும்னு. பட் ஆனா மொரோக்கோ வந்து அவங்களும் கோல் ஸ்கோர் பண்ணி 1-1 என்ற ஸ்கோர் கார்டோட மேட்ச் டைப் பண்ணதெல்லாம் வந்து ஒரு மிராக்கலா தான் பார்க்க முடியுது. என் மூலியமா ஃபுட்பால் என்ற ஸ்போர்ட் வந்து யூரோப்பியன் அண்ட் சவுத் அமெரிக்கா கான்டினென்ட்ஸ் தவிர மற்ற எல்லா கான்டினென்ட்ஸும் டெவலப் ஆகிட்டு இருக்கு ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்த மேட்சான ஜெர்மனி வர்சஸ் குராக்கோ என்ற மேட்ச்ல வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஜெர்மனி வின் பண்ணிச்சுங்க. பட் ஆனால் குராக்கோன்னு ஒரு டீம் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் FIFA வேர்ல்டு கப்ல குவாலிஃபை ஆறாங்க. ஜஸ்ட் 1.5 lakh பாப்புலேஷன் உள்ள ஒரு டீம் வந்து FIFA வேர்ல்டு கப்ல குவாலிஃபை ஆகி ஜெர்மனி மாதிரி ஒரு ஜாம்பான் டீம் அகேன்ஸ்டா வந்து ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாருங்க. அவர் அந்த பிளேயர் நேம் வந்து எல் காமனிகா அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து 21st மினிட்ல வந்து ஜெர்மனிக்கு அகேன்ஸ்டா கோல் போடும்போது வந்து அந்த டீம்மேட்ஸும் சரி அந்த நாட்டோட சப்போர்ட் பண்ற ஃபேன்ஸும் சரி எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் ஷேர் பண்ணாங்க நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ என்னதான் இந்த மேட்ச்ல ஜெர்மனி 7 கோல்ஸ் அடிச்சிருந்தாலுமே வந்து இந்த மாதிரி டீமுக்கு அகேன்ஸ்டா ஜெர்மனி பெர்ஃபார்ம் பண்ணலாம் தான் ஆச்சரியமா இருந்திருக்கும். பட் ஆனால் ஜெர்மனி இந்த 7 கோல் ஸ்கோர் பண்ண மூலமா நமக்கு பாஸ்ட்ல ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. ஏன்னா 2014 FIFA வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல பிரேசிலுக்கு அகேன்ஸ்டா அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல 7-1 அப்படின்ற கோல் ஸ்கோரோட முடிப்பாங்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிரேசில் மாதிரி ஒரு 5 டைம் வேர்ல்ட் சாம்பியன் கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டா பண்றதெல்லாம் வந்து ஜெர்மனியால மட்டும் தான் முடியும்னு ப்ரூவ் பண்ணாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நெதர்லாந்து வர்சஸ் ஜப்பான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால ஒரு யூரோப்பியன் கண்ட்ரில இருக்க ஒரு டாப் பெஸ்ட் டீம்னா ஒரு நெதர்லாந்து சொல்லலாம். எல்லாம் ஈஸியா ஜப்பானை வின் பண்ணி நினைச்சிருக்க டைம்ல வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு ஹெடர் போட்டு நம்ம கமாண்டான்னு ஒரு பிளேயர் வந்து மேட்சை டைப் பண்ணியிருப்பாரு. இது மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம தம்பி நெதர்லாண்ட்ஸ் நீங்க யூரோப்போட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமா இருக்கலாம், பட் ஆனால் நாங்க ஜப்பான் ஏஷியால ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் டீம் ஓகேங்களா. ஸோ வந்து கொஞ்சம் பார்த்து விளையாடுவான்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஃபுட்பால்ன்றது வெறும் 2 கான்டினென்ட் மட்டும் டாமினேட் பண்ணிருந்த டைம்ல வந்து இப்போ ஒரு ஆப்பிரிக்கான்ற கான்டினென்ட் ஒரு ஏஷியான்ற கான்டினென்ட் வந்து அந்த 2 கான்டினென்ட் அகேன்ஸ்டா வந்து ஒரு காம்படிட் பண்றதா வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் ஃபுட்பால் வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட் ஸ்ப்ரெட் ஆகுது ஒரு கிளியர் சைனா வந்து காட்டப்படுது. ஸோ நான் ஃபுட்பாலை நீங்க இதுவரை பார்க்கலாம் கூட இனிமே வர காலத்துல பார்த்து நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் ஒண்ணு நீங்களா இருக்கலாம் இல்ல உங்க பசங்களா இருக்கலாம் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு இந்தியா டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி FIFA வேர்ல்டு கப் ஆடுறதெல்லாம் வந்து நம்ம கனவா மட்டும் வச்சிருந்தது வந்து நினைவாக்கி காட்டலாம்.